மாடர்ன் கொடை விழா திரைப்பட விழாவுக்கு வந்திருக்கிறோம். அனைத்து பத்திரிகை, டிவி மற்றும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி முன்னாள் உட்காண்டிருக்க இந்த ஃபங்க்ஷனுக்காக வந்து ஊர்லேருந்து, வெளியூர்லேருந்து, சொந்த ஊர்லேருந்து அப்படியெல்லாம் வந்திருக்காங்க நிறைய பேர். அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் என்னுடைய மரியாதைக்குரிய திரையுலக பிறப்பங்கள் எல்லாமே இங்கே இருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நன்றியிலிருந்து ஆரம்பித்தா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது கடைசியில் மறந்துடக்கூடாது. அதனால் முதல்ல அதுலேருந்து ஆரம்பிச்சுக்கிறேன். முதல்ல ப்ரொடியூசர் உதயசூரியன் அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். என்னன்னா, ஏதோ கஷ்டப்பட்டு அங்கே இங்கேயும் சம்பாதிச்ச காசில் ஒரு புது ஆளை வச்சு அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து படம் எடுக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணி வந்து இத்தனை பேர்த்துக்கு வேலையெல்லாம் கொடுத்துருக்காரு இல்லையா, அதுக்காக அவருக்கு நன்றி தெரிவிக்கும். அவர் கப்பலை வந்து பத்திரமா கரை சேர்த்துற மாதிரி திரைப்படத்துறைக்கு வந்து அவரை பத்திரமா கரை சேர்த்துன தங்கமணி டைரக்டர், அவருக்கு வந்து நன்றி தெரிவிச்சுக்கணும். அதே மாதிரி அவருக்கு உறுதுணையாக இருந்த எல்லா டெக்னீஷியன்ஸ், விபின்லேருந்து சின்ன ராசிலேருந்து எல்லாருமே, எல்லா டெக்னீஷியன்ஸும் அவ்வளோ இதாக இருந்திருக்காங்க. அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கணும். அப்புறம் இந்த விழாவுக்கு நான் வர்றது காரணமாக இந்த என் ஆஃபீஸில் இருக்கிற தேவேந்திரன் தான் வந்து, தேவேந்திரன் அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டாப்புல. ஏதாவது ஒன்றா சும்மா வந்து என்ன எப்படி இருக்கீங்கன்னு, இந்த படத்துக்கு பர்டிகுலராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அக்கறை எடுத்து தேவேந்திரன் வந்து இந்த படத்துக்காக வந்து கூப்பிட்டாப்புல. ஸோ தேவேந்திரன் நன்றி. அதுக்கப்புறமா வந்து ப்ரொடியூசர் எங்கிட்ட சொல்ல, நேரடியாக சைடில் பேசிட்டு இருக்கும்போது கேட்டேன். அதாவது ஒரு நல்ல விஷயம் யார் செஞ்சாலும் அது எப்படி இருந்தாலும் வெளியே ஏதாவது ஒரு விதத்தில் வந்து சேரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த விதத்தில் ஒரு கவுன்சிலர் சின்ன துறையா ஷூட்டிங்கில் அவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் வந்து சொன்னார். ஸோ எந்த அளவுக்கு அவர் ப்ரொடியூசர் வந்து அவரை வந்து கூப்பிட்டு கௌரவிக்கும் போது அதை சொல்லிகிட்டு இருப்பாருங்கன்னு தெரிஞ்சுட்டேன். ஸோ அவருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நட்புக்காக முத்துக்குமார் அவர்கள் வந்து இங்கே எல்லாத்துக்குமே சால்வ் அனுப்பிச்சு நட்புக்காக அவர் இதை பண்ணார். அதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா தான் ஆடாவிட்டாலும் தன்னுடைய சதை ஆடுங்கிற மாதிரி சிவாய் சாருக்கு அவங்களுக்கு இப்படி ஒரு பேப்பரில் வந்துருச்சுன்னு சொன்னோன்னே உண்மையிலேயே உள்ளூர அழுகையோடு வந்து அதை ஒரு பெரிய மேட்டராக வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அதை வெளியே சொல்லிட்டு இருந்தார். அவர் விநியோக தலைவர் அது இதுங்கிறதெல்லாம் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் திரைப்படத்துறைக்கு எப்பவுமே ஒரு காவலாளி மாதிரி இருக்கார். அவர் எப்பவுமே சின்ன படங்கள், சின்ன தயாரிப்பாளர்கள் அவங்க நல்லா வரணும் அப்படிங்கிறதுல தான் ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறாரு. என்னுடைய மரியாதைக்குரிய ராஜன் சார் அவர்கள். ஸோ அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் எல்லா டெக்னீஷியனும் பாட்டு எழுதினவங்க எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தரும் சிறப்பான முறையில் வந்து அவங்கவுங்க வேலைகளை செஞ்சுருக்காங்க. இல்லைன்னா 23 நாளில் வந்து எல்லாம் படம் முடிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ பாட்டை பற்றியெல்லாம் நம்ம மனோஜ்குமார் வந்து சில வரிகள் எல்லாம் கரெக்டாக பிடிச்சி வச்சு அதை வச்சு சொல்லிட்டு இருந்தார். அதே மாதிரி நானும் ஓப்பனிங் சாங்கு, அதை ஒரு திருவிழா சாங்கை வந்து அவ்வளோ அழகாக வந்து அவர் கம்போஸ் பண்ணியிருந்தார். அதுக்கு அடுத்தது டூயட்டு ரொம்ப மெலடியாகவும் பண்ணியிருந்தார். ஸோ அவங்க செல்வமணி அவர்கள் நல்லா பாராட்டி பேசினார். அனிருத் மாதிரியே இருக்கிறீங்க, அனிருத் மாதிரியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ரொம்ப அதாவது ஒருத்தர் பேசும்போது சொன்னார், மாடர்ன் காவல் தெய்வம், நாங்கள் வந்து ஏதோ கோர்ட் நீதிபதி தமிழன் மணி அவர்கள் பேசினார். அவர் வந்து கண்டிப்பாக இந்த படத்தை காப்பாற்றினார். என்னை பொறுத்த வரைக்கும் மாடர்ன் இப்போவே நேரில் வந்து இந்த படத்தை வெளியிடுறதுக்கு காப்பாற்றிருக்காரு. அதுதான் முரளி அவர்கள். ஸோ அது ரொம்ப முக்கியம். சின்ன படம் எடுக்கிறது அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை.
சின்ன படம் எடுக்கும்போது இந்த படத்தை வந்து அவர் பார்த்துட்டு நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது படத்தினுடைய தரமும் எனக்கு தெரிந்தது. அதே நேரத்தில் வந்து சின்ன படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு நம்ம அவ்வளோ உதவி பண்ணணும் அப்படிங்கிறது அவருடைய அக்கறை எனக்கு புரிஞ்சது. அவரை இவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணவர் பன்னீர் அவர்கள். அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த படத்தில் வந்து இவ்வளோ பேர் உழைப்பு அந்த 23 நாளில் வந்து படத்தை நல்லபடியாக முடிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலேயே இந்த படத்தினுடைய உழைப்பு 23 நாளில் இவர் முடித்தது மட்டும் இல்லாமல் அவர் பார்த்துட்டு முரளி அவர்கள் வந்து படம் எனக்கு பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இப்போ வர்ற 14க்கே ரிலீஸுக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்காருங்க போது படம் கண்டிப்பாக வெற்றி அடையும். இதில் வேலை செஞ்சவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்கிறேன். கோகுல் அவர்கள் வந்து ஏதோ பேசுவார்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். சைலண்ட்டாக வந்து 2 வார்த்தையோட ஒரு ஹீரோ ஏதாவது பேசுவார்னு பார்த்தா ஒரு வேளை அப்பா இருக்கிற பயமா என்ன காரணத்தினாலும் தெரியல. ரொம்ப ரொம்ப சுருக்கமாக வந்து படத்துலையாவது பேசுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தா அதுலேயும் இது பண்ணேன். ஆனால் அந்த பொண்ணு கூடவே இருந்து சிரிச்சு காப்பாற்றிருச்சு பாட்டில் எல்லாம். அவர் சிரிக்க வேண்டியதெல்லாம் சேர்த்து இந்த பொண்ணு அழகாக சிரிச்சு. அதான் அவர் சொன்னார், என்ஜாய்ங்கிற ஒரு படத்தில் முன்னாலேயே பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். உண்மையிலேயே சிரிப்பு நல்லா என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இருக்குமா, ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்னொருத்தர் வந்து அவங்களும் புதுசாக நடிச்சிருக்காங்க, நீதாம்மா, அவங்கள பற்றியும் செல்வமணி மறக்காமல் குறிப்பிட்டார். அவங்களும் டான்ஸ் ஆடிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ எல்லாருமே இந்த படத்தில் வந்து ஒவ்வொருத்தரும் எல்லாருமே கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக படம் நல்லபடியாக சக்ஸஸ் ஆகும். அதுக்கு வந்து பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் வந்து கண்டிப்பாக இது பண்ணுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய சின்ன படங்கள் அது இது எல்லாமே பார்த்துருந்தோம். சிறு தயாரிப்பார், சிறு முதலீடு அப்படி பண்ணி நான் ஒரு கிளாஸ் எடுக்கிறதுக்காக போயிருந்தேன். அந்த கிளாஸ் எடுக்க போனப்போ இந்த பசங்கள்லாம் உட்காந்துருந்தாங்க. அவங்ககிட்ட சொன்னேன், எப்பா லிவிங்ஸ்டன் அண்ணன், பாண்டியராஜன் தம்பி 2 பேருக்கு மிலிட்ரிக்கார் ஒரு அப்பா. இந்த பாண்டியராஜன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் அவங்க அண்ணன் லிவிங்ஸ்டனுக்கு பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ண போகும்போது இவன் போகாம விட்டான். ஆனால் இவன் யாரை லவ் பண்ணான்னா அதை தான் லிவிங்ஸ்டனுக்கு அண்ணங்காரனுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்படின்னா அடுத்த நாள் பாண்டியராஜன் தெரிஞ்சு நீ பதறி போயிட்டான். அந்த பொண்ணு வேறு திட்டுறா, நான் வந்து போலீஸ்காரன் பொண்ணுன்னா பையன்னு நீ தான் நினச்சேன், உனக்கு ஒரு அண்ணன் இருக்கான்னு எனக்கு தெரியாமல் போச்சே, போய் எதாவது பண்ணு அப்படின்னா. அவன் லிவிங்ஸ்டன்ட்ட வந்து கேட்குறான், என்ன இல்லைண்ணே நேற்று நீ போய் பொண்ணு பாட்டு அழகாக இருக்குது, அம்சமாக இருந்தது. என்ன அழகு அம்சமெல்லாம் ஓகே, அது அந்த பொண்ணு அதான்டா உன் அண்ணி. இல்லைண்ணே நான் வந்து நீ அதான்டா அண்ணி, உனக்கு அண்ணி நம்ம வீட்டுக்கு தானே வரப்போகுது அப்படின்னு. இல்லைண்ணா நான் வந்து அந்த பொண்ணை இல்லை நான் லவ் பண்ணிட்டேண்ணே, மறந்துடு. என்னென்ன இப்படி ஆமாண்டாமான்னு நேற்று வரைக்கும் இருந்தேன்னு மறந்துடு, இப்போ தான் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்தாச்சுல்ல அண்ணி. இல்லைண்ணே நாங்கள் ரொம்ப உயிராக லவ் பண்ணோம், ப்ளீஸ். அப்பா கூப்பிட்டு போனார், அப்பா வார்த்தையும் நம்ம தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அப்பா கூப்பிட்டு போனார், மாத்துறானார், மாற்றிட்டு ஒத்துக்கிட்டேன். நீ மறந்துட்டு வேறு வழியே இல்லைண்ணா. இல்லை சாரி என்ன இப்படி அவன் என்ன சொன்னாலும் லிவிங்ஸ்டன் வந்து இப்படியே சொல்லிட்டு இருந்தான். பாண்டியராஜனுக்கு பாவம் என்ன பண்ணுறதுனே தெரியல, அவன் திருத்துன்னு முழிச்சான் அப்படின்னு சொல்லும்போது கிளாஸில் ஒரு பையன் இருந்துச்சான். சார் பாண்டியராஜன் இப்படி சொன்னால் எப்படி இருக்குன்னு. எப்படின்னா, அண்ணே நான் இவ்வளோ சொல்லிட்டேன், ஆனால் நீ முடியாது, கல்யாணம் முடிச்சு தான் தருவேண்ணே. கல்யாணம் முடிச்சா இந்த வீட்டுக்கு தானே வரணும், வரட்டுண்ணே, அப்புறம் நீ பாருண்ணே அப்படின்னா. எனக்கு ஒரே ஷாக்கு. இந்த டைலாக் காட்டி லிவிங்ஸ்டன் இது வரைக்கும் இவ்வளோ தெனாவட்டா பேசினா, டேய் என்ன சொன்ன, இல்லை இந்த வீட்டுக்கு தானே வரட்டும் அப்புறம் பாரு அப்படின்னா. அதுக்கப்புறம் அவன் அப்படியே யோசிக்க ஆரம்பிச்சிட்டான்னு. இப்போ நான் என்னன்னா இதை வந்து இது எனக்கு தோணவே இல்லை. இவன் கேட்குறான்னு சொல்லிட்டு இருந்தேன். அவன் முன்னால் உட்காந்துருந்தவன் வந்துச்சு டக்குன்னு சொன்னான், இது எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, நம்ம சினிமா நம்ம எழுதுறதை விட நம்ம எடுக்கிறவங்கள விட ஆடியன்ஸ் வந்து இப்போ பயங்கர புத்திசாலித்தனம் ஆகிட்டாங்க.
அவங்க பயங்கர கெட்டிக்காரத்தனமாக இருந்துட்டு இருக்காங்க. அதனால் நம்ம தான் கொஞ்சம் யோசனை பண்ணி எடுக்கணும். நம்ம தான் புத்திசாலி அப்படின்னு காடரை தூக்கி விட்டு எல்லாம் பண்ணவே முடியாது. இப்போல்லாம் கஷ்டம். இப்போ எத்தனை கோடிகளை நீ போட்டாலும் ரப்பர் பந்து வந்து எப்படி போடிட்டு இருக்கு பாருங்க. அதே மாதிரி குடும்பஸ்தான ஒரு படம் வந்து அது எப்படி ஓடிட்டு இருக்கு பாரு. ஸோ அதனால் சிறு முதலீட்டு படங்கள், சின்ன படங்கள் அப்படிங்கிறது. ஸோ கோடிகள் இது பண்ணுறதுங்கிறது அல்ல. இன்றைக்கி வரைக்கும் சினிமாவில் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு சொன்னால், எனக்கு தெரிஞ்சு கல்யாண பரிசுன்னு ஒரு படம், அதில் வந்து சரோஜி தேவியும் ஜெமினி கணேசனும் அவ்வளோ உயிருக்கு உயிராக லவ் பண்ணுவாங்க. அவ்வளோ உயிருக்கு உயிராக லவ் பண்ணும்போது திடீர்னு அவளுக்கு அக்கா இருக்கா விஜயகுமாரி, சரோஜி தேவிக்கு. அவங்க அம்மா ஸ்தானத்துலேருந்து அவங்கள வளர்த்துனவங்க. ஒரு நாள் வந்து சரோஜி தேவிக்கு தெரிய வருது, இல்லை அக்கா வந்து ஜெமினி கணேசனை வந்து ஒரு சைடாக லவ் பண்ணுறாங்க, அவங்க மேலே ரொம்ப பாசத்தை வளர்த்திக்கிட்டாங்க. இவருக்காக, இந்த சரோஜி தேவிக்காக அவன் பேசின டைலாக் பூரா தனக்கு பேசுன்னு தான் நினச்சி டெவலப் ஆகிட்டு கடைசியில் இவங்ககிட்ட வந்து சரோஜி தேவிகிட்ட வந்து எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னை அவர் நான் மனசார விரும்புகிறேன் அப்படின்னு சரோஜி தேவி ஷாக்கு. அம்மா ஸ்தானத்துலேருந்து என்னை வந்து வளர்த்துனவங்க அப்படின்னு ஜெமினி கணேசன்கிட்ட போய் கொஞ்சம் பேசணும். என்னென்ன, நீங்கள் தயவுசெய்து எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணிக்கணும். ஏய் விளையாடு ரெடி, நான் நீ இவ்வளோ நாளாக இவ்வளோ லவ் பண்ணிட்டு இருக்கேன், எங்கெல்லாம் சுற்றி எப்படியெல்லாம் ஜாலியாக இருந்தோம், திடீர்னு போய் அக்காவை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்கிறேன், விளையாடு ரெடின்னு. இல்லைங்க, நீங்கள் அம்மா ஸ்தானத்துலேருந்து என்னை வளர்த்துனவங்க, அதனால் அவளை தான் நீ கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்னு அவர் ஒன்று. ஸோ எவ்வளோ சிக்கலான ஒரு சமாச்சாரம். இது எப்படி சமாதானப்படுத்த முடியும் ஜெமினியை? அதே மாதிரி சித்தின்னு ஒரு படம், அதில் பத்மினி ஜெமினியும் வந்து ரொம்ப சின்சியராக லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. 2 பேரும் உயிருக்கு உயிராக இருக்காங்க. திடீர்னு வந்து பத்மினிக்கு ஒரு சிக்கல். அவங்க வந்து ஒரு 3-4 குழந்தையோடு இருக்க எம்ஆர் ராதா, அந்த வீட்டில் அந்த எம்ஆர் ராதாவை கல்யாணம் பண்ணிட்டா, இவங்க வீட்டில் இருக்கிற தம்பி தங்கச்சி இவங்க கடன் பிரச்சனை அது இது மொத்தமாக எல்லாமே சால்வ் ஆகும். ஸோ அந்த குடும்பத்தில் இருக்கிற இந்த 3 குழந்தைகளுக்கும் அம்மா கிடையாது, இவளுடைய ஃபேமிலியும் இதாகி போகும் அப்படின்னு சொல்லி இவங்க வீட்டில் ப்ரெஷர் போட்டு இப்போ வந்து பத்மினி வேறு வழியே இல்லாமல் வந்து எம்ஆர் ராதாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலை. இப்போ இவங்க வந்து ஜெமினி கோயிலுக்கு வர சொன்னாங்க. ஜெமினி கோயிலில் வந்து இது அவர் ஏதோ பத்மினி கூப்பிடுது லவர்னு ஒன்று வந்தாங்க. வந்த உடனேயுமே அந்த அம்மா வந்து இப்போ ஜெமினியை ஒத்துக்க வைக்கணும், என்னை மன்னிச்சுக்கோங்க, வேறு வழி இல்லை, நான் காதலெல்லாம் பார்த்துருக்க முடியாது இவங்கள தான் அப்படின்னு. ஸோ அங்கேயும் ஜெமினி ஒத்துக்க வைக்கணும், அது ஒரு கஷ்டமான இடம். இங்கேயும் ஜெமினியை வந்து ஒத்துக்க வைக்கணும், இது ஒரு கஷ்டமான இடம். 2 இடத்துலையுமே அந்த 2 டைரக்டர்களும் ரைட்டர். அவன் பேனா அவனுக்கு விளையாண்டுருக்கும். என்னென்னா ஸ்ரீதர் சார் அதில் வந்து அங்கே டைலாக் போட்டிருப்பார். அந்த சரோஜி தேவி வந்து கேட்பாங்க, இப்போ வந்து எங்கள் அக்கா உயிருக்கு உயிராக உங்களை லவ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வேறு வழியே இல்லை, நான் இனிமேல் உங்களை கல்யாணம் பண்ணேன். ஏன்னா எங்கள் அக்கா மனசுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அக்கா ஆசைப்படுறது எனக்கு தெரியாமல் இருந்தால் பரவாயில்ல, தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து இப்போ நான் உங்களை எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும், அதனால் இந்த காதல் வந்து சரியாக வராது. இல்லை நான் இல்லைங்க, அக்காவுக்கு நான் வந்து நன்றி கடனாக வந்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்குறேன், அது முடியல, அட்லீஸ்ட் இதையாவது நான் வந்து உங்களை நான் கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்க விரும்பல, அதையாவது பண்ணணுன்னா எனக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னு சொன்னேன். அப்போ ஜெமினிக்கு என்ன பேசுன்னு தெரியல. அப்போ வந்து சரி நான் புறப்படுறேன், நான் ஒரு வார்த்தை அப்படின்னு அதுக்கு முன்னால் நின்னேன். எப்படி நான் வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்ல, ஸோ நான் போய் வேறு மாதிரி தான் என்னங்கிறது யோசிச்சு தான் முடிவு பண்ணேன். ஆனால் நான் இல்லைங்கக்கா நீங்கள் லைஃப்பில் கல்யாணம் பண்ணாமல் இருப்பீங்களா? அவர் முழிக்கிறார் ஜெமினி. சொல்லுங்கள், யாராவது ஒரு காலத்தில் 3 முடிச்சு போடணுமில்ல, இல்லை சொல்லுங்கள், எப்படி நீங்களும் வந்து கல்யாணம் இல்லாமல் இருந்துட போகிறீங்க, எனக்கு ஒரு வழிபாக்கிறமா நீங்களும் கல்யாணம் பண்ணி தானே ஆகணும், சொல்லுங்கள், யாருக்கா ஒருத்தி கழுத்து நீட்டு வா, அவளுக்கு நீங்கள் 3 முடிச்சு போட்டு தானே ஆகணும்னா தலையை ஆட்டுறாரு. அது ஏன் எங்கள் அக்காவாக இருக்கக்கூடாது அப்படின்னா, இதை கேட்டோன்னே ஜெமினி ஆடி போயிடுவேன். நான் உண்மையிலேயே லவ் பண்ணேன், மேலே உனக்கு பிரியம் இருக்குது அப்படின்னா என்னுடைய வேதனையை புரிஞ்சுக்கிட்டு என்னுடைய தியாகத்தை நீயும் பங்கெடுத்துக்கணும், அதனால் எனக்காக எங்கள் அக்கா கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னா வேறு வழியே இல்லாமல் ஜெமினி வந்து விஜயகுமாரியை கல்யாணம் பண்ணிக்குவான். அதே மாதிரி இங்கே கோயிலுக்கு கூப்பிட்டு வந்தோடனே ஜெமினி கிட்ட பத்மினி கேட்பா, எங்கள் பாக்கெட்டில் எவ்வளோ இருக்குது, பாக்கெட்டில் இன்னும் சம்பளமே வரல, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இல்லை எனக்கு ஒரு 1 லட்ச ரூபா தேவைப்படுது. லட்சமா?
நான் வாங்குறதே 1000 2000 இவ்வளோதான் சம்பளம், என்னடி திடீர்னு லட்சம்னு என்கிட்ட கேட்குறேன். இல்லைங்க, எவ்வளோ நாள் டைம் கொடுத்தா நீங்கள் அந்த லட்சத்தை ரெடி பண்ணுமா? வாழ்க்கை பூரா நான் கஷ்டப்பட்ட லட்சமெல்லாம் என்ன நான் வாங்குற சம்பளத்தை எப்போ ரெடி பண்ண முடியாது இல்லைங்க, முடியாது. இல்லைங்க, இப்போ எனக்கு லட்சம் தேவைப்படுது. நான் உங்களை விட்டுட்டு வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணால் பல லட்சங்கள் எனக்கு வந்துடும். 2 குடும்பத்தையும் நான் காப்பாற்ற முடியும். என்ன சொல்கிறேன், இதான் உங்களால் தான் எத்தனை நாள் ஆனாலும் முடியாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல. பட் 2 குடும்பத்தை காப்பாற்றுக்கு நான் படித்தான் ஆகணும். அதனால் நான் மன்னிச்சுக்கோண்ணா. ஏன்னா நாளைக்கு வந்து எங்கிட்ட ஒரு வார்த்தை நீ கேட்டிருக்கலாமல்ல அப்படின்னு நீ கேட்டால் நான் குற்றவாளி ஆகிடுவேன். அதனால தான் உங்களை கேட்டேன். முடியலையில்ல, சரி நான் மன்னிச்சுக்கோங்க, நான் போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஜெமினி திருன்னு முழிச்சு நிற்பான். என்னென்னா 2 இடமும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையான ஒரு இடம். அந்த 2 இடத்துலையும் எவ்வளோ கிளவராக வந்து பெண்கள் எவ்வளோ சாதகமாக பேசுகிறாங்க அப்படிங்கிறத வச்சு பண்ணியிருப்பார். ஆனால் எழுதுந்த ஆம்பளை தான், பேசுகிறது பொம்பளை இருந்தா கூட. ஏன்னா ஏன் டிபார்ட்மெண்ட் விட்டும் கொடுக்க முடியாத ஸ்ரீதர் கேஹெச் அவங்க எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அவங்க கோடிகளெல்லாம் நம்பல, பிரம்மாண்டத்தை நம்பல, பேனாவை மட்டுமே நம்பினாங்க. அதுதான் அவங்க இன்னைக்கு வரைக்கும் நிலைச்சி நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதனால் இன்றைக்கி வந்து எடுக்கிறவங்க வந்து இவங்க பண்ணணும் அவங்க பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படி யாருடைய உதவி இருந்தாலும் அது பிரயோஜனம் இல்லை. நம்ம எடுக்கிற படம் நீ நல்ல படமாக எடுத்தால்தான் அது வந்து சரியாக வரும். அதனால் ஒவ்வொருத்தரும் அதுக்கு வந்து இப்போ 23 நாளில் முடித்தார் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ நம்பிக்கை இருந்தால் எவ்வளோ பிளான் பண்ணியிருந்தால் அந்த கதையை வந்து 23 நாளில் முடிச்சிருக்க முடியும். ஸோ கதை ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி அவருக்கு பிடிச்சிருந்து அதுக்கப்புறம் அவங்க பையனே வச்சுட்டு கோகுல் வச்சுட்டு பண்ணுறேன்னு சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணி எவ்வளோ நம்பிக்கையோடு செஞ்சுருக்காரு. அதை பார்த்து தான் வந்து முரளி அவர்கள் வந்து நானே ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு. அதனால் சினிமா படம் சிறு படம் நல்லா இருக்கணும் அப்படின்னா படங்கள் நல்லா ஓடணும், சிறு முதலீட்டு படங்கள். ஏன்னா எல்லாருமே சிறு முதலீட்டுலேருந்து தான் வந்தாங்க, சிறு தயாரிப்பாளர் தான். நான் வாங்கினது 500 ரூபா அட்வான்ஸ் தான் ஃபஸ்ட்டு படத்துக்கு டைரக்ஷன் பண்ணுறதுக்கு. ஆனால் அந்த ப்ரொடியூசர் வந்து தொடர்ந்து 3 படம் 4 படம் அவனுக்கு இதுங்களா அவருக்கு தான் எடுத்து கொடுத்தேன். நான் நிறைய படம் ஞான படம் வரைக்கும் எல்லாத்துக்குமே அவருக்கு எடுத்து கொடுத்தேன். செல்வமணி சொல்லுமா எனக்கு சிரிப்பாக இருந்தது, ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கு எப்போவுமே கடைசியில் சண்டை வந்துடும், எனக்கு கூட வந்தது அப்படின்னாரு. அப்படி இல்லை, நான் வந்து வேலை பார்த்ததுல சரி பெரிய சண்டைகள் எங்கேயுமே வரல. இன்னும் சொல்ல போனால் தயாரிப்பாளர் சங்கத்தில் என்னென்னா இந்த ரைட்ஸ் பிரச்சனையெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறப்ப நாங்கள் அது ஒன்றும் முடிவே வரல. என்னுடைய முதல் படத்திலேயே வந்து எனக்கு படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, மௌனுக்கு இதுங்கெல்லாம் வந்து லேபில் பிரிண்ட் ரெடி ஆகிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே நிறைய பேர் பார்த்துட்டு லேபில் இருக்கிறவங்க மூலமாக சொல்லி என்கிட்ட ரைட்ஸ் வந்து கேட்குறதுக்காக வந்தாங்க. உடனே படம் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா அது பல சக்ஸஸுக்கும் போது எத்தனையோ லட்சங்களுக்கு போகும். ஆனால் ப்ரொடியூசர் பாக்யராஜ் இப்போவே கேட்குறாங்க, இப்போவே கொடுத்துடலாம் பாக்யராஜ், இப்போவே கொடுத்துடலாம் பாக்யராஜ்னு பயந்துக்கிட்ட அவர். ஏன்னா படம் ரிலீஸுக்கு முன்னாடியே 2 லட்சம் வருது 3 லட்சம் வருதுன்னா கண்ணுக்கு தெரிஞ்சு லாபம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போவே நான் வந்து அந்த ப்ரொடியூசருக்கு 50% அவருக்கு நான் கொடுத்தேன். ஏன்னா கதை எழுதுன்னு நான் தான், என்கிட்ட வந்து கேட்டாங்க. ஆனால் தயாரிப்பாளர் அவருக்கும் ஒரு 50% இருக்கணும், அவரும் மறுபடியும் படம் எடுக்கணும். படத்தில் வருதோ இல்லையோ அந்த 50% ரைட்ஸு நம்ம வந்து அவருக்காக நமக்கு காசு கொடுத்து 500 ரூபா அட்வான்ஸ் கொடுத்தா அந்த படத்தையே எடுத்தோம். ஸோ அதனால் அது அன்னையிலேருந்து எல்லா ப்ரொடியூசரோடையும் நான் 50% ரைட்ஸு அப்படிங்கிற மாதிரி தான் இது பண்ணிட்டுருக்கேன். ஆனால் எங்களுக்குள்ளே ஒரு சண்டை, என்ன ரைட்ஸே நீ கேட்கக்கூடாது அவங்களோட ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. பட் பரவாயில்ல, செல்வமணி சொன்ன மாதிரி ஸ்மூத்தாக பேசி எந்த பிரச்சனையுமே எல்லா ப்ராப்ளமுமே ஒரு சால்வேஷன் இல்லாமல் இருக்காது, கண்டிப்பாக வரும். இன்னைக்கு காலையில் கூட பேரரசு பேசும்போது சொல்கிறாப்புல, சார் நீங்கள் வந்து என்ன அந்த கார்டு வாங்கலையோ எங்களை முதல்ல மதித்தா தானே கார்டு வாங்குறதுக்கு, எங்களை வந்து சம்பளமே பேசுறதுக்கு வந்து விடமாட்டேன்னா எப்படியா அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லை நான் பேசிட்டு ஒரு லெட்டர் போட சொல்கிறேன் அப்படின்னாரு. ஸோ அது ஒரு பக்கம் நல்லபடியாக நடக்கும். இப்போ நான் சொன்னது தான் ரொம்ப முக்கியம். என்னென்னா பேனாவை நம்பி கதையை நம்பி அதை ஒரு பொறுப்போடு செஞ்சோம் அப்படின்னு சொன்னோம்னா சின்ன முதலீடு கூட பெரிய, ஏன்னா எத்தனை கோடிகளை வந்து சம்பாதிச்சு கொடுக்குது. இன்றைக்கி அந்த பையன் ரங்கநாதன் கூட எடுத்தான் அந்த டிராகனுங்கிற ஒரு படம், இன்னொருத்தர் டைரக்டர், இவங்கெல்லாம் என்ன படத்தை வந்து அந்த கதையை வந்து நம்பினாங்க, அதுதான். அதனால் அதை நம்பணும் ஒழிய பிரம்மாண்டங்கள் அது இதுங்கிறதெல்லாம் வந்து எந்த காலத்துக்கும் சரியாக வராது. அதனால் சின்ன படங்கள் தான் பின்னால் பெரிய படங்கள் ஆகுது. இந்த படம் மிகப்பெரிய படமாக வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரொடியூசர் நிறைய கப்பல்கள் அவர் சொந்தமாக வாங்கி ஓட்டணும். அதுக்கு தங்கபாண்டி மாதிரி டைரக்டர்களும் இந்த டெக்னீஷியன்ஸ் எல்லோரும் உதவியாக இருக்கணும்னு சொல்லி என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். மாடர்ன் கொடை விழா திரைப்படத்திற்கு இசை வெளியிட்டிருக்கும், ட்ரைலர் வெளியிட்டிருக்கும்
வருகை தந்துள்ள எங்களுடைய மூத்த சகோதரர் திரு கே ராஜன் அவர்களுக்கும், எங்களுடைய இனிய நண்பர் திரு கே பாக்கியராஜ் அவர்களுக்கும், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் திரு முரளி ராமசாமி அவர்களுக்கும், செயற்குழு உறுப்பினர்கள் அழகம்பணி பன்னீர் மனோஜ்குமார் அவர்களுக்கும், கில்டு தலைவர் ஜாகுவார் தங்கத்துக்கும், மாடர்ன் கொடைவிழாவோட அனைத்து கலைஞர்களுக்கும், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், பத்திரிகையாளருக்கும், ஊடகங்களுக்கும், நண்பர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் அல்லது இரவு வணக்கம். இந்த படம் உண்மையிலே 3 விஷயத்தை எனக்கு இந்த மேடை எனக்கு நினைவுபடுத்துச்சு. முதல்ல ஒரு 4-5 வருஷம் கழிச்சு ஒரு குடும்பமாக அரங்கேறியது இந்த திரைப்படம் தான் நினைக்கிறேன். முதல்ல அந்த அனைத்து ஹீரோ ஹீரோயின் மட்டும் இல்லாமல், சின்ன கலைஞர்கள் மட்டும் இல்லாமல், டைரக்டரு, ப்ரொடியூசரு, எடிட்டர், டான்ஸ் மாஸ்டர், ஃபைட் மாஸ்டர், ப்ரொடக்ஷன் மேனேஜரு, சின்ன சின்ன நடிகர்கள் எல்லாரையும் மேடை ஏற்றி எங்களுடைய பங்கு இவங்கெல்லாம் என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் அப்படின்னு சொன்னது அந்த தயாரிப்பாளருக்கு என்னுடைய நன்றி சார். முதல்ல நீங்கள் எல்லாரையும் பெருமைப்படுத்தினீங்க. அது காலதாமதமாச்சு, அதெல்லாம் வேறு விஷயம். எல்லாரையும் பெருமைப்படுத்தி எல்லாருக்கும் சால்வை போட்டு, மற்றவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நேரம் ஆயிடுச்சுன்னு. ஆனால் அந்த சிறு கலைஞர்களுக்கு அந்த சால்வையை வாங்கும்போது அவருடைய வாழ்க்கையில் இது மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும். அதனால பரவாயில்ல, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறதில்ல, அதனால எந்த தவறும் இல்லை. ஏன்னா எவ்வளோ நேரம் பல பெரியவங்களுக்காக நம்ம காத்திருக்கோம், சின்ன கலைஞர்களுக்காக நம்ம கொஞ்ச நேரம் இருக்கிறதுல எந்த வருத்தமும் தான். நாங்கள் அது சந்தோஷமான நிகழ்ச்சியாக இருந்தது. அந்த வகையில் நம்ம உதயசூரியனுக்கு என்னுடைய நன்றி. ஏன்னா கேப்டனை எப்போதுமே தமிழ்நாடு ஏமாத்தினதில்லை. அதனால இந்த கேப்டனையும் தமிழ் திரைப்படத்தில் ஏமாத்தாதுன்னு நினைக்கிறேன் உங்களுடைய. அதனால நீ நல்ல டைரக்டர் முதல்ல சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஆனால் அவர் நல்லா ஏமாத்திருக்கீங்க. உங்கள் பையன் வளர்ற வரைக்கும் அவனை வெயிட் பண்ண வச்சு அப்புறம் படம் தயாரிச்சிருக்கீங்க. அவன் 2017 கதை சொல்ல வரும்போது அவங்க பையன் அதுக்கு செட் ஆகலை, கொஞ்சம் சின்ன பையனாக இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அவர் வளர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி அவனை காக்க வச்சு நீங்கள் டைரக்டர் ஆக்கிறீங்க. தங்கபாண்டி உண்மையாக பரவாயில்ல, பொறுமையாக இருந்து அவர் சிறப்பாக அந்த படத்தை முடிச்சிருக்கார். அதாவது 30 நாளில் சொல்லி 23 நாளில் முடிச்சாருன்னு கேட்கும்போது இந்த நூற்றாண்டில் முதல் மனிதனாக நான் அவரை பார்க்குறேன். ஏன்னா 2வது விஷயமா நான் சொல்ல நினச்சது என்னென்னா, தயாரிப்பாளர்கள் வர்றாங்க. இப்போ நான் ஒரு 15-20 நாளில் பார்க்குறேன். அந்த ராஜண்ணா சொன்ன மாதிரி ஒரு தயாரிப்பாளர் இங்கே உள்ளே வரும்போது ஒருத்தர் 5 கோடி ரூபாயில் படம் பண்ணுறேன்னு சொல்லி கொண்டு வந்திருக்காரு. அவர் இன்னைக்கு 22 கோடி ரூபா அவருக்கு படம் பட்ஜெட் வந்திருக்கு. ஒருத்தர் 7 கோடியில் படம் எடுக்கிறவங்க வந்திருக்காங்க. இன்னைக்கு 16 கோடி ரூபாய் பட்ஜெட் வந்திருக்கு. இன்னொருத்தருக்கு 6 கோடி ரூபாயில் பட்ஜெட் வந்திருக்கு. 12 கோடி ரூபாயில் பட்ஜெட் நினைக்கிது. 1.5 கோடி ரூபாய் படம் முடிச்சு கொண்டு வராங்க. அவர் 4.5 கோடி ரூபாய் பண்ணிட்டார், ஒன்றும் படம் முடியல. அப்போது எந்த விதமான முன்னேற்பாடும் இல்லாமல், திட்டங்களும் இல்லாமல் அப்படி படத்துக்குள்ளே வரும்போது கடைசியாக பாதிக்கப்படுறது தயாரிப்பாளர் மட்டும்தான், வேற யாரும் இல்லை. நீங்கள் நல்லா எல்லாரும் அவங்கவுங்க பங்குக்கு ஏதோ வாங்கிட்டு போயிடுறாங்க, வந்த வரைக்கும் வாங்கிட்டு போயிடுறாங்க. கடைசியாக பாதிக்கப்படுறது தயாரிப்பாளர் தான், என்னவா இருந்தாலும். அப்போது நம்ம தான் பாதிக்கப்பட போகிறோங்கிற அந்த இது மனதில் வச்சுக்கிட்டு முதல்லயே அதை கையில் எடுத்து அதை உறுதியாக நின்னாங்கன்னா என்ன பிரச்சனை உங்களுக்கு? கடைசியில் உங்களுக்கு யாரும் கூட நிற்க போகிறது கிடையாது. நீங்கள் தான் எல்லா சுமையும் சுமக்க போகிறீங்க. அப்போ இவ்வளோதான் பண்ண முடியும்னு முதல் நாள்லேருந்தே அதை தெளிவுபடுத்தி அந்த படத்தை எடுத்து ஆரம்பித்தா குறைஞ்சபட்சம் அந்த நஷ்டம் இல்லாமல் இருக்கலாம். இது ஒரு சிறப்பான தொழில் இது. ஆனால் அந்த சிறப்பான தொழிலை திட்டமிடுதல் இல்லாததால் யார் யாரெல்லாம் அதுக்குள்ளே உட்காந்து திட்டமிடுதல் மூலமாக தயாரிப்பாளர் அந்த படப்பிடிப்பிலே இல்லாத ஒரு நிலைமை இருக்கிறதால நான் இந்த 15 நாளில் நான் பார்க்குறேன். 15 நாளில் 100 படங்களில் 90% படங்கள் எல்லாமே ஓவர் பட்ஜெட் தான். இன்றைக்கி எங்களுக்கெல்லாம் கோடிக்கணக்கான ரூபாயை நன்கொடையாக கொடுத்த நிறுவனம் இன்றைக்கி ஒரு 400-500 கோடி ரூபாய் அவங்க ஓவர் பட்ஜெட்டில் நிற்கிறாங்க, லாஸில் நிற்கிறாங்களா. இது மாதிரி தயாரிப்பாளர்கள் இருந்தால் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ஏறக்குறைய நம்ம முரளி ராமசாமி சார் அவர்களுக்கு நான் சின்ன ரெக்வஸ்ட்டு, பெரிய ரெக்வஸ்ட்டு, நம்ம ஒரு 6 மாதமாக உட்காந்து எல்லாரையும் சரி பண்ணி திட்டமிட்டு எது மாதிரியான படங்கள் என்ன பட்ஜெட்டில் எடுக்கணும், யார் ஆர்டிஸ்ட்டு, யார் கால் ஷீட்டு, இதெல்லாம் ஃபைனல்ஸ் பண்ண பிறகு தான் நீங்கள் படம் தயாரிக்க உள்ள ஷூட்டிங் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறையை பரிந்துரைச்சு நம்ம பண்ணோம். தயவுசெய்து எதையும் மனசில் கொள்ளாமல் சின்ன சின்ன வேறுபாடு. இன்றைக்கி
எந்த தயாரிப்பாளரும் அவங்க தான் பாதிக்கப்படுறாங்க. அதனால் அவர்களுக்கு கூட இருக்க சின்ன சின்ன வேறுபாடுகளை கலைந்து தயவு செய்து திட்டமிட்ட பிறகு தான் படப்பிடிப்பை ஆரம்பிக்க வேண்டுங்கிற ஒரு நிலையை நீங்கள் கொண்டு வரணுங்கிறது இந்த நேரத்தில் நான் வந்து உங்களுக்கு என்னுடைய சிறு வேண்டுகோளாக வைக்க விரும்புகிறேன். இதன் மூலம் வந்து நான் வந்து பெப்சியோட பிரசிடெண்டாக இருந்தாலும், இதன் மூலம் என்னுடைய உறுப்பினர்களுக்கு சில பேருக்கு வந்து மனக்கஷ்டங்கள் இருந்தாலும், இந்த இண்டஸ்ட்ரி இருந்தால் தான் நாங்கள் இருக்க முடியும். தயாரிப்பாளர் இருந்தால் தான் தொழிலாளர்கள் இருக்க முடியும். அப்போ தயாரிப்பாளர்களை சிரமம் இல்லாமல் இல்லை குறைஞ்சபட்சம் பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை வைக்க வேண்டியது அந்த சங்கத்தோட பொறுப்பு. அதனால் தயவுசெய்து அந்த சங்கம் தங்களுடைய கடமை செய்யணும்னு நான் வந்து பணியோடு கேட்டுக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து முரளி சார் வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம அசிஸ்டன்ட் நடிகர் வந்து சுப்பிரமணி பேசினார் இல்லையா, சூப்பர் சுப்பிரமணி, அந்த வார்த்தையோட வலி வந்து நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். காய்கறிகளில் கருவேப்பிலை குஸ்ரா கொடுத்தா கூட வாங்குறாங்க, நாங்கள் படத்தை அந்த மரியாதை கூட இல்லைன்னு வந்து அவர் 2 படம் பண்ணார். அதில் ஒரு படம் பார்த்தா நல்ல படம், ஆனால் அதை வாங்கவே ஆள் இல்லாத கருவேப்பிலைக்கு இருக்கிற மரியாதை கூட என்னோட படத்துக்கு இல்லையேங்கிற அந்த கண் கலங்க அவர் சொல்லும்போது அதுதான் இன்னைக்கு சிறு படங்களோட நிலைமையாக இருக்குது. அந்த திரைப்படங்களை முரளி சாருக்கு வந்து அப்பா வந்து சொத்து கொடுத்தாரோ சுகம் கொடுத்தாரோ தெரியாது, ஆனால் வந்து தேனாண்டாளுங்கிற வந்து தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலையும், அது சின்ன பையன்லேருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் தேனாண்டால்னா ஒரு நல்ல கம்பெனின்னு தெரியும். அந்த பேனரை பயன்படுத்தி இது போன்ற தயாரிப்பாளர்கள் படங்களை எங்கெங்கோ போய் நிற்கிறாங்க. நான் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவில் எங்கெங்கேயோ புரோக்கர் சொல்கிறாங்க, ஒரு 10 லட்சம் ரெடி பண்ணுங்க சார், நாங்கள் வந்து 120 ஸ்க்ரீன் கொடுக்குறோம், 150 ஸ்க்ரீன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பணத்தை அட்வான்ஸ் வாங்கிட்டு அங்கே கொடுத்தோம் இங்கே கொடுத்தோன்னு சொல்லி கடைசியாக 20-30 அப்படி ஸ்க்ரீன். எங்கள் ஸ்க்ரீனு எந்த ஷோன்னு தயாரிப்பாளருக்கும் தெரியாது, டைரக்டருக்கும் தெரியாது, எந்த ஷோ எந்த படம் எந்த இடத்துல ஓடுதுன்னு யாருக்கும் தெரியாது. அது மாதிரி எடுத்தாங்க சொல்லிவிட்டு போயிடுறாங்க. அப்போ அந்த படம் வந்து வர்றதே தெரியாது. முதல்ல யாராவது நம்ம சொல்லி இப்போ சொன்னார் நாங்கள் திருநெல்வேலியில் படத்தை பார்க்குறோன்னு, எந்த தேட்டரில் படம் ஓடுன்னு தெரிஞ்சால் தானே போய் பார்ப்பீங்க. நாங்கள் அது உங்களுக்கு சொல்லவே மாட்டோம். இல்லை, படம்லாம் ஓடி முடிஞ்ச போது தான் தருவோம். பேப்பரில் இருக்கிறதுக்கும் படம் ஓடுறதுக்கும் சம்மந்தமே இருக்காது. அப்போது இந்த சிறு திரைப்படங்களுக்கு வந்து அது அரசிடம் சொல்லி பண்ணுவீங்களோ இல்லை விநியோகஸ்தர்கிட்ட சொல்லி பண்ணுவீங்களோ ஒரு முறையான வந்து வெளியீடு இருக்கணும். முறையான அவங்களுக்கு வந்து ஒரு 3 காட்சிகள் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்காக சேர்ந்து இந்த படத்துக்கு ஒரு 3 காட்சிகள் மாதிரி கொடுத்தாங்கன்னா எப்படியும் வந்து காலியாக தான் இருக்குது. குறைஞ்சபட்சம் உங்களை பழக்கப்படுத்தினா தான் அந்த படம் எங்கே ஓடுதுன்னு தெரிஞ்சாதான் அந்த படத்தை பார்க்க ஜனங்க வருவாங்க. படத்தை பார்க்க ஜனங்க விருப்பப்பட்டாலும் அவங்களுக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. அதுபோல் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த சின்ன திரைப்படம் இதையும் நான் வந்து 1000 ரூபா செலவு பண்ணாதான் படம் பார்க்க முடியும்னா நான் இப்படி யார் வந்து பார்ப்பாங்க? 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு காஃபி வந்து 300 ரூபா கொடுத்து குடிக்க தயாராக இருக்கேன். நான் ரோட்டு கடையிலேயே நான் 300 ரூபா தான் கொடுத்து குடிக்கணும்னா எப்படி வந்து படம் பார்க்க வருவாங்க? அப்போ இது சிறு திரைப்படம். இப்போ 30 நாளில் படத்தை முடிச்சிருக்காங்க. இந்த சிறு திரைப்படங்களில் 50 ரூபா கொடுத்து 100 ரூபா கொடுத்து படம் பார்க்கறதுக்கு உண்டான சூழ்நிலையை தமிழ்நாட்டில் இருக்கிற திரையரங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். அப்படி இருந்தால் தான் நல்ல திரைப்படங்கள் கூட, இப்போ நீ மிகப்பெரிய வெற்றி அடைந்த படங்கள்லாம் கூட அன்னக்கிளி முதற்கொண்டு முதல் வாரம் சரியில்லை சார், 2வது வாரத்திலும் தூக்க ஆரம்பிச்சிச்சு சார், ஒருதலை ராகம் படம் பார்க்கவே ஆள் இல்லை சார், அப்புறம் பார்த்தா அது வந்து தமிழ் சினிமாவே இதுவாயிடுச்சு. அது மாதிரியான வெற்றி படங்கள்லாம் ஜனங்க பார்க்க வர்றதுக்குள்ள 3வது நாள்லேயே அந்த படங்கள் செத்து போயிடுது. வெள்ளி சனி ஞாயிறுலேயே அந்த படங்கள் செத்து போகுது. இப்போ இதை வந்து வழிபடுத்தணும். ஒன்று, படம் ஆரம்பிக்கும் போது அதை முறைப்படுத்தி ஆரம்பிக்கணும். முடித்த படங்களை அதை முறைப்படுத்தி உங்கள் தலைமையில் வந்து சங்கம் மூலமாக பண்ணுங்க. சங்கம் மூலம் பண்ணும்போது பிரச்சனைகள் வந்தால் உங்களுக்கே ஒரு நல்ல பேனர் இருக்குது, அந்த மூலமாக இது மாதிரி சிறு திரைப்படங்கள்லாம் பார்த்து ஒரு நல்ல திரைப்படங்களை நீங்கள் வெளியிட்டீங்கன்னா, இது வெளியிடுறதுக்கு ஆளே இல்லாமல் கண்ட இடங்களில் போய் மாட்டின்னு சாவறாங்க அவங்க. அதுக்கு 10 லட்சம் 20 லட்சம் கொடுத்து ஏமாறுறாங்க. ஏற்கனவே படம் கொடுத்து படம் எடுக்கும்போது அவங்க பட்ட சிரமங்கள்லாம் இல்லாமல் படம் ரிலீஸ் பண்ணும்போது அவங்கள ஏமாத்துற கூட்டங்கள் தான் சுற்றி நீங்கள் இண்டஸ்ட்ரி சுற்றிட்டு இருக்கு. அந்த வகையிலையாவது நீங்கள் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு இது போன்ற படங்களை நீங்கள் படம் பார்த்து நல்ல படமாக பார்த்து சின்ன திரைப்படங்களை அதை ரெகுலரைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் தியேட்டரோட ஒரு இது இருக்கும். இன்றைக்கி இருக்கிற ஒரு வேல்யூக்கு நீங்கள் எல்லாரோட பேசி ஒரு 50 ஸ்க்ரீன் 100 ஸ்க்ரீன் எங்களுக்கு ரெகுலராக கொடுங்க, நாங்கள் ரெகுலராக பண்ணலாம். ஏன்னா இன்றைக்கி 100 படம் 200 படம் நல்ல படமே இருக்குது. அதாவது மோசமான படம் இல்லை, நல்ல படங்களே அது இன்னைக்கு கையில் இருக்குது. அந்த படங்களை ரிலீஸ் பண்ண ஆள் இல்லை, தேட்டர் இல்லை, அவங்களுக்கு யாரையும் தெரியாது. உங்களை வந்து பிடிக்கிறதுக்கே இப்போ உதயசூரியனுக்கு வந்து யாரையும் பிடிச்சி சீனு பிடிச்சி அவன் சீனு பன்னீரை பிடிச்சி அப்புறம் வரணும். அப்போ உங்களை வந்து எப்படி நெருங்கிறதுனே தெரியாமல் இருக்குது. அப்போ தயாரிப்பாளர்கிட்ட உள்ளே வரும்போது இது மாதிரி திரைப்படங்களை நீங்கள் வந்து யார் மூலமாவது நீங்களே தேடி கண்டுபிடிச்சி அவங்கள நல்ல திரைப்படங்கள் தமிழ் திரையுலகத்துக்கு கொண்டு வரணுங்கிறது என்னோட வேண்டுகோள். அந்த வேண்டுகோளை இந்த மேடையில் வைக்கிறேன். தயவுசெய்து நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும். அதே போல் தங்கபாண்டிக்கும்
என்னுடைய வாழ்த்தை தெரிவிக்க விரும்புகிறேன். முதல் படத்தில் தயாரிப்பாளர் மகிழ்ச்சியோடு உங்களை மேடையில் உட்கார வைக்கிற காலம் இதுதான். நான் பார்த்தது வந்து ரிலீஸ் வரும்போது எல்லா தயாரிப்பாளருக்கும் டைரக்டரோட சண்டை வந்துடும். நான் உட்பட படம் ரிலீஸ் பண்ணும்போது தயாரிப்பாளர் என்ன ஆஃபீஸ் பக்கமே வரக்கூடாதுன்னார். ஆனால் உங்கள் மேடையேற்றி சால்வ் போட்டிருக்காரு. அந்த வகையில் அவருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். அதுபோல் வந்து கோகுல் வந்து ஒரு இயல்பான ஒரு நடிகராக, முதல் படம் நடிகர் மாதிரி இல்லாமல் ஒரு இயல்பாக ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு. அது மாதிரி இந்த ஹீரோயினும் மிக அழகாக அந்த காட்சிக்கு தேவையான அளவுக்கு ஒரு அழகான ஹீரோயினை, தமிழ் பேசக்கூடிய ஹீரோயினை வந்திருக்காங்க. அதோட இன்னொரு என்னன்னா, ரக்ஷிதான்னு ஒரு வந்து ஆர்டிஸ்டாக இந்த மேடை ஏற்றி அவங்களுக்கு தைரியமாக எங்கள் முன்னாடியே உட்கார வச்சு அவங்களுக்கும் வந்து ஒரு சுயநம்பிக்கையை கொடுக்குற அளவுக்கு அந்த பாகுபாடு இல்லாமல் கொண்டு வந்துருச்சு. அந்த வகையில் மிக சிறப்பான வாழ்த்து. ஆனால் முதல்ல வாழ்த்து சொல்ல நான் விரும்புகிறது வந்து இசையமைப்பாளருக்கு தான் என்னுடைய வாழ்த்தை சொல்ல விரும்புகிறேன். விபிஎனுக்கு வந்து முதல்ல அந்த சவுண்டு கேட்ட உடனே எனக்கு ரொம்ப சிறப்பாக இருந்தது. பஸ் டியூனை விட அந்த சவுண்டிங்கே வந்து நீங்கள் ரொம்ப நாள், அதாவது வந்து முதல் படம் மாதிரி இல்லாமல் அந்த டியூன் விட நீங்கள் அழகாக வந்து அந்த சவுண்டிங் பண்ணியிருந்தீங்க. அது வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதை மாடர்ன் படத்துக்கு கொடுத்தா இன்னும் நீங்கள் சூப்பராக பண்ணுவீங்கிறது அது தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது. பார்க்க அனிருத் மாதிரி இருக்கீங்க. அனிருத் மாதிரி நீங்கள் வரணும்னு வாழ்த்துறேன். அது மாதிரி கேமராமேன் வந்து அவர் கிடைச்ச இந்த வாய்ப்பில் மிக பியூட்டிஃபுல்லாக அந்த ஒரு ஷாட் வந்து பிரம்மாண்டமாக எடுத்து, ஒரு ராக்கில் வந்து கிரெயின் ஷாட் மாதிரி வந்து ஒரு ஷாட், ட்ரோன் ஷாட் எடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். மிக பிரம்மாண்டமாக அந்த ஒரு ஷாட்டே வந்து மிக அதெல்லாம் எடுக்கிறதுக்கு இருக்கிற வாய்ப்பை வந்து நம்மக்கிட்ட எவ்வளோ வறுமை இருந்தாலும் அந்த வறுமை வெளியே தெரியாம அளவுக்கு மிக சிறப்பாக அந்த இது எல்லாமே சேர்ந்து பண்ணுறீங்க. அது மாதிரி ராக் சங்கர் வந்து என் படத்துக்கு ஒரு சாங் பண்ணியிருந்தாரு. அவர்கிட்ட கேட்ட எந்த பாட்டு நீ பண்ணேன்னு, அண்ணே மொத்த பாட்டு நான் தான் பண்ணேன்னார். அந்த வகையில் சந்தோஷமாக பார்த்து அதை சிறப்பாக பண்ணார். அது எல்லாருக்கும் யாராவது விட்டு இருந்தால் மன்னிச்சிருங்க. ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த மேடையில் எல்லாரையுமே வந்து இந்த தயாரிப்பாளர் வந்து நினைவுபடுத்தி அவங்கள வந்து மரியாதை பண்ணார். அந்த வகையில் நானும் எல்லாரையுமே வந்து அதுக்குண்டான அங்கீகாரம் கொடுக்கணும்னு விருப்பப்பட்டேன். யாராவது மிஸ் பண்ணியிருந்தால் மன்னிச்சிடுங்க. இந்த திரைப்படம் ஒரு நல்ல திரைப்படம். இந்த வெற்றி மூலம் 2 வழி வந்திருக்கு. அதாவது வந்து வழி தெரியாத தயாரிப்பாளர்களுக்கு ஒரு வழி காமிச்சு படம் ரிலீஸ் பண்ணக்கூடிய தேனாண்டால் ஃபிலிம்ஸ் ஒன்று இருக்குது அப்படிங்கிற ஒரு வழி கிடைச்சிருக்கு. அது மாதிரி இந்த மேடையில் இனிமே திரைப்படங்கள் வரும்போது அது வந்து திட்டமிட்டு தான் திரைப்படங்கள் தயாரிக்க முடியுங்கிற ஒரு நிலையை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் அனைத்து அமைப்புகளோடு சேர்ந்து ஏற்படுத்துங்கிறது ஒரு வேண்டுகோளை இந்த மேடையில் வைத்து இந்த படம் சிறப்பாக வெற்றியடைய தயவுசெய்து நம்ம ஊடகவியலாளர்கள் நீங்கள் வந்து இது ஒரு குழந்தை மாதிரி, இது ஒரு தமிழ் குழந்தை, அதை வந்து நீங்கள் கருப்பாக இருக்கா சிவப்பாக இருக்கா அதெல்லாம் பார்க்காது, இது நம்ம குழந்தை. அதனால் நம்ம குழந்தைய நீங்கள் வந்து சிறப்பாக வந்து எல்லாருக்கும் வந்து அதை அறிமுகப்படுத்தி அதை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கிற இந்த மாடர்ன் கொடை விழா படத்தை வாழ்த்தி வெற்றி பெற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு பேச இருக்கிற அருமை சகோதரர் பாக்யராஜ் அவர்களே, அருமை தம்பி செல்லுமணி அவர்களே, அருமைக்குரிய ராமநாராயணன் என்ற புகழ்பெற்ற இயக்குனர் தயாரிப்பாளரின் திருமகன் தேனாண்டாள் முரளி அவர்களே, மற்றும் உள்ள பெரியோர்களே, மேடையில் அமர்ந்திருக்கிற நல்லவர்களே, வாழ்த்த வந்திருக்கிற நல்ல உள்ளம் கொண்டவர்களே, மாடர்ன் என்பது குல தெய்வம் அல்லது கிராமத்து காவல் தெய்வம். எல்லைச்சாமி ஒவ்வொரு கிராமத்திலும் உண்டு. எல்லைச்சாமி விழா நடத்துவாங்க பெருசா. அந்த ஒரு விழாவை வைத்தே மையமாக கொண்ட ஒரு கதை. நாம் சில துளிகளை பார்த்தோம், சாதத்தின் பருக்கைகளை, சில சாதத்தை நசுக்கி பார்த்தோம், சரியாக வெந்திருந்தது. கிராமத்து மனம் மிக்க படங்கள் மக்கள் வரவேற்கிறார்கள். இது மண் வாசனை மிக்க படம். அது ஒரு திருவிழா, தமிழ் பாரம்பரியம், தமிழக மக்களின் பழமையை மறக்காது இயக்குனர் தங்கபாண்டியன் அவர்கள் மிக அற்புதமாக சொல்லியிருக்கார். பாட்டு, இந்த தம்பி இளைஞர் எத்தனை படம் பண்ணார், அவர் பார்த்தா மாடர்னாக இருக்கார். மாடர்ன் படம், ஆனால் இவர் மாடர்ன் டைரக்ட். இசை நாட்டுப்புற பாட்டு நல்லா பண்ணியிருக்காரு. இந்த 3 பாட்டுமே நல்லா அருமையாக இருந்தது. கிராமத்து மண் வாசனை இருந்தது. நடித்தவர்களும் எல்லோரும் புதியவர்கள் என்றாலும்
இயக்குனர் சிறப்பாக வேலை வாங்கியிருக்கிறார். எல்லாரும் இந்த ஹீரோயினிக்கு 2வது படம் என்ஜாய்னு ஒரு படம் முன்ன பண்ணிச்சு. அது நான் கூட இருந்து அந்த படம் முடிக்கிறதுக்கு உதவியாக இருந்தேன். அப்போ அந்த பாப்பா தெரியும், நல்ல நடிகை, முன்னுக்கு வர்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. தம்பி ஹீரோவை நல்லா இருக்கான். ஒரு வறட்சியான பிரதேசம் தூத்துக்குடி. ஒரு பச்சை பயிர் கூட பார்க்கல நான் படத்தில். ஒரு பயிர் நல்லா வளைஞ்சிருக்கு, பச்சை பச்சைன்னு இருக்கு. அவ்வளோ ஒரு பஞ்சத்தில் அடிப்பட்ட கிராமத்தில் போய் எடுத்திருக்காங்க. கதைக்கு சரியான இடம் போல் இருக்கு. அதை விட நம்ம சகோதரர் சொன்னார் 30 நாளில் படம் முடிக்கிறேன்னு 23 நாளில் முடித்தார். தம்பி நீங்கள் நல்லா இருப்பீங்க, டைரக்டர் நல்லா இருப்பீங்க. ப்ரொடியூசர் மனம் நோகக்கூடாது சார். நம்பி எங்கேயோ கஷ்டப்பட்டு கொண்டாந்து பணத்தை கொட்டுறாங்க சார். ஏதோ ஒரு ஆசையில், ஏதோ ஒரு கற்பனையில் அவங்க கொண்டாடுற படத்தை சில பாவிங்க, சிலர் எல்லாரும் இல்லை, அதாவது ஒரு 60-70% தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும்னு கேமரா முன்னால் நின்று சின்சியரா பண்ணி கொடுக்குறாங்க. சின்சியரா சிக்கனமா அழகா படம் எடுத்து கொடுக்குறாங்க. ப்ரொடியூசரும் நல்லா இருக்காரு, டைரக்டரும் நல்லா இருப்பார். அப்படிப்பட்ட டைரக்டர் நல்லா இருப்பாங்க. உங்களுக்கு தெரியுமா, உலக வரலாற்றில் ராமநாராயணன் என்கிற ஒருவர் மிகப்பெரிய ஒரு பொன்னேட்டில் எழுதி போயிருக்கார். சிக்கனமா எப்படி படம் எடுக்கிறது. அதாவது சார் ஒரு 5 டீம் ஒர்க் பண்ணும் சார். இந்த ஒரு டீம் ஒரு கதை எழுதும், இங்க ஒரு டீம் ஒரு கதை எழுதும், இங்க ஒரு டீம் கதை எழுதும். ராமநாராயணன் ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருப்பார். இங்க டிஸ்கஷன் ஓடும் அடுத்த படத்துக்கு, இங்க படம் எடுத்துட்டு இருப்பார். 25 நாள் 27 நாள் மேக்சிமம் 30 நாள் சார். 1-2 நாள் கூட தேவையானா பண்ணுவார். இல்லைனா கூட 30 நாளுக்குள்ள முடிச்சு அந்த படம் பூரா 70-80 படம் 100 நாள் ஓடி இருக்கு சார். தமிழ் திரையுலகின் வரலாறு. யார் படம் எடுக்க வந்தாலும் ராமநாராயணன் எப்படி படம் எடுத்தார் என்பதை கேட்டு தெரிந்து கொண்டு அந்த வழியை பின்பற்றினா எல்லாரும் ஜெயிக்கலாம். அதை போல இந்த தம்பி 23 நாளில் படம் எடுத்தார். அதுதான் ப்ரொடியூசரும் டைரக்டரும் கணவன் மனைவி மாதிரி. கணவன் சம்பாரிச்சு பணம் கொடுத்தா மனைவி அருமையாக சமைச்சு கொடுப்பாங்க. போல ப்ரொடியூசர் பணத்தை எங்கேருந்தோ கொண்டாந்து கொடுத்தா டைரக்டர் அருமையாக படம் பிடிச்சு கொடுக்கணும். அதனால் ப்ரொடியூசரும் பிழைக்கலாம், டைரக்டரும் நல்லா இருக்கலாம், நிறைய படம் வரும், அவரும் நல்லா இருக்கலாம், சினிமா நல்லா இருக்கும், தொழிலாளர்கள் நல்லா இருப்பாங்க. நான் எனக்கு இந்த பெரிய பெரிய கோடி வாங்குறாங்களே அந்த நடிகர்களை பற்றியோ டைரக்டர் பற்றியோ நான் கவலைப்படுறதில்ல. இந்த எளிமையாக சின்ன பட ப்ரொடியூசர்கள் நல்லா இருந்தால் இந்த சினிமா நல்லா இருக்கும். வருஷத்துக்கு ஒரு 20-25 இல்லை 30 பெரிய படம் தான் வருது. ஆனால் 150 சின்ன படம் வருது. தம்பி செல்வமணி இருக்கார், தொழிற்சங்க தலைவர், பெப்சி தலைவர். இந்த தொழிலாளர்கள்லாம் எப்படி வேலை பார்க்குறாங்க, யாரால் பிழைக்கிறார்கள் என்பது தம்பிக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆகவே இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கு. நாங்கள் ரொம்ப நாளாகவே ஒரு சிட்டி லவ், ஃபைட்டு, வெஞ்சன்ஸ் அந்த மாதிரி படமே ட்ரெய்லர் பார்த்துட்டு இருந்தோம். ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் இப்போ ஒரு அருமையான கிராமியம் படத்தை பார்த்தோம். மிக்க மகிழ்ச்சி. படம் நல்லா இருக்குது. இதில் எல்லாருக்கும் லைஃப் கிடைக்கணும் என்று இறைவனை நான் வேண்டுகிறேன். அதோடு ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். போன வாரம் ஒரு 4 நாளைக்கு முன்னால் ஒரு பேப்பர் செய்தி திரையுலகையே குலுங்க வச்சிருச்சு, கதிகலங்க வச்சிருச்சு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வீடு ஏலம். பத்திரிகை டிவி பூரா கதறிச்சு. இந்த தமிழகத்தை தமிழ் மக்களை நடிப்பின் மூலமாக உலகில் கொண்டு போய் சேர்த்தவன். எப்படி திருக்குறள் நம் தமிழை உலகத்தில் கொண்டு போய் சேர்த்ததோ அதுபோல் நடிப்புலகில் தமிழகத்தை உலகில் சேர்த்தவர் நடிகர் திலகம். 250 படத்துக்கு மேல் நடித்தார். புகழ், கட்டபொம்மன், எவ்வளோ திருவிளையாடல், விதவிதமான படங்கள். அவர் நடைய நடிப்பு, கன்னத்தின் நடிப்பு,
அப்படிப்பட்ட சினிமா உயர்த்தி அவருடைய வீடு ஏலன்னும் போது பல பேர் பதறி போனார்கள், கதறினார்கள். நான் அழுதேன். சிவாஜி கணேசன் குடும்ப வீட்டுக்கா இந்த கதி என்று. அது தம்பி யூடியூப்பில் நிறைய பெருசாக போட்டாங்க. அது பெரிய வைரல் ஆயிடுச்சு. அதோட ரிசல்ட் என்னென்னா, இன்னும் காலையில் பிரபு எனக்கு ஃபோன் பண்ணார். நடிகர்களுடைய மகன் பிரபு டைமண்ட் பாபு ஃபோன் எனக்கு போட்டு என்னை பேச சொல்லி, டைமண்ட் பாபு போட்டு கொடுக்க பிரபு பேசினார். அண்ணே, உங்கள் பேச்சை கேட்டு நான் அழுதுட்டேன். எங்கள் அப்பாவுக்கா இப்படி ஒரு பேர் ஏலம்னு வரணும் அப்படின்னு நீங்கள் பேசுறது அழுதுட்டேன்னு அவர் சொன்ன வார்த்தைகள். ஆனால் இதில் உண்மை பாதி தான்னார். என்ன, அந்த வீடு அப்பா என் பேரில் எழுதியிருக்காருன்னு, பிரபு பேரில் சிவாஜி எழுதியிருக்காராம். இதை எப்படியோ மாற்றி என்னமோ பண்ணியிருக்காங்கன்னு அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. குடும்பத்தில் ஏதோ தப்பு நடந்துருச்சு, அதனால் ஏலம் போகாதுன்னு நடிகர் திலகத்தை நீங்கள்லாம் வணங்குகிற நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வீடு ஏலம் போக விட மாட்டேன்னு, அது என் பேரில் தான் இருக்குது என்ற ஒரு நல்ல செய்தியை காலில் சொன்ன உடனே என்னை ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன். அதில் சினிமாவில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு பூஜை. இன்னும் காலையில் என்னுடைய மைத்தனன் ஐசரி கணேஷ் மூக்குத்தி அம்மன் 2ன்னு ஒரு படத்துடைய பூஜையை அந்த பிரசாத் ஸ்டுடியோவில், அதான் வரலாறு காணல மிகப்பெரிய அளவில், ஏதோ செல்வமணி எல்லாரும் வந்திருந்தாங்க. அற்புதமாக நடந்தது. திரையுலகம் மறுபடியும் மலர்ச்சி பெறுகிறது என்கிற ஒரு எண்ணத்தை எனக்கு ஏற்படுத்தியது. ஏன்னா அப்படிப்பட்ட விழாக்கள்லாம் நடந்து ரொம்ப காலம் ஆச்சு. எல்லா தயாரிப்பாளரும், எல்லா டைரக்டரும், எல்லா ப்ரொடியூசரும் வந்திருந்தாங்க. ரொம்ப காலம் ஆச்சு நாங்கள் பார்த்து. அதில் பெரும் மகிழ்ச்சியோடு காலையில் இருந்திருக்கேன். அந்த மகிழ்ச்சியோடு இந்த படத்தை வாழ்த்துகிறேன். மாடர்ன் கொடை விழா ஒரு பெரும் மழை விழாவாக, மண் வாசனை மிக்க விழாக, தமிழ் மக்களை மனதை கவருகிற, போட்ட பணத்தை திருப்பி கேப்டன் எடுக்கிற வெற்றி படமாக அமைய வேண்டும் என்ற வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.